இப்போ பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ரீசெண்டா Z5 சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்டு ஃபிலிம். ஸோ படம் பேர் பாத்தீங்கன்னா டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். ஸோ இந்த மூவி வந்து டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் GVM கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ நான் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து படம் பார்க்க ட்ரை பண்ண பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ OTT பார்த்தேன். படம் எப்படி கேட்டீங்கன்னா உண்மையாவே ஒரு டிஃப்ரெண்டான டேக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் பர்சன் கிட்ட நீங்க எதிர்பார்ப்பீங்க, ஆனா நீங்க ஒரு பர்சனை ப்ரிடிக்ட் பண்ணிருப்பீங்க. பட் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். அது பயங்கரமா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஈஸியா ப்ரிடிக்ட் பண்றோம் இல்லையா, இது வந்து ஹாஃப் வேல ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம இவங்க நினைப்போம், ஆனா அவங்க தான் இருப்பாங்க. ஆனா அது வேற விதமான ஒரு விஷயமா நடந்திருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மூவி எப்படி போகும்னா, டாமினிக் ஏஜென்சி வச்சிருப்பாரு. ஓகே, டிடெக்டிவ் ஏஜென்சி நம்ம மம்முட்டி வந்து இந்த வச்சிருப்பாரு. ஸோ அதுல வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்றாரு. அவர் ஜாயின் பண்ணும்போது அதே டைம்ல டாமினிக்கோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு தொலைஞ்சு போன பர்ஸ் கொண்டு வந்து தராங்க. கொண்டு வந்து தந்துட்டு இந்த பர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஃபன்னா போகுது ஸ்டார்டிங்ல. அப்போ வந்து விளையாட்டா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பர்ஸ் யாரும் கண்டுபிடிச்சிருக்கானா நீ வந்து தர வேண்டிய அந்த வீட்டு வாடகை பேலன்ஸ் தர வேண்டாம், ஸோ நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது ஃபன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேன்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிக்க போற தெரிய வருது இந்த மாதிரி இது வந்து ஒரு பொண்ணோட பர்ஸ். அவங்க வந்து ஒரு பேச்சுலர் ரூம்ல இருக்காங்க, கேர்ள்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட பர்ஸ் இது. ஸோ அந்த பொண்ணு பர்ஸ் கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாங்க சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது, ஜஸ்ட் பர்ஸ் தொலைஞ்சு வந்திருக்கும், பார்த்தா கடைசி அந்த பொண்ணே தொலைஞ்சு போயிட்டாங்க சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி இந்த விஷயம் அந்த விஷயம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட 2 வருஷம் முன்னாடி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வந்து அவங்களை கூப்பிட்டதாகவும் இவங்க பார்க்க போகும்போது திரும்ப காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி போகுது. ஓகே, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாருன்றதை கண்டுபிடிக்க போறாங்க. கண்டுபிடிக்க போற இடத்துல பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி 2 இயர்ஸ் ஆச்சு என்னோட பிரதர் தொலைஞ்சு போய், அவரும் காணாம போயிட்டாரு, எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னோம். அந்த பர்சன் காணாம போயிட்டாங்க. ஸோ இப்ப கேஸ் எப்படி போயிடும்னா, அந்த தொலைஞ்சு போன அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த பையனை கண்டுபிடிச்சாதான் அந்த பொண்ணு எங்க தெரியும், அந்த பொண்ணு எங்க தெரிஞ்சாதான் அந்த பர்ஸை கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி கேஸ் போயிடும். இதுக்கப்புறம் நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பெக்டடாவும் இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாவும் இருந்துச்சு. எப்படி சொல்லணும், இவங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணுவோம், பட் அது அவங்களா தான் இருக்கும். ஆனா அது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கா இருக்கும். அதுவும் எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இவங்க தான் அவரோட பண்ணிருப்பாங்க. ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பையன் தான் அந்த பொண்ணை கொண்டிருப்பான்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஓகேவா, அப்படி நடந்ததும் செஞ்சிருக்கலாம். ஆனா அது படத்துல வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்ல இவங்க அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம், என்ன நினைப்போம். பட் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே சரௌண்டிங்ல கிட்டே பக்கத்துல இருக்கும். அது எப்படி கனெக்ட் பண்ணி இந்த படம் எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க, யார் யாரை கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்கன்னு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிடெக்டிவ் ஃபிலிமா வந்து நான் ஒரு சில படம் பார்த்திருக்கேன். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தேடி போய் அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி அந்த காம்ப்ளிகேட் சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் வந்து லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து யாருமே எதிர்பார்த்துக்கவே முடியாது. இது வந்து சினிமாலே ஒரு டிஃபரெண்டான ட்விஸ்ட். இது நார்மலா இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டாகவும் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாகவும் யூனிக்காவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மோஸ்ட் ஆஃப் தி மலையாள ஃபிலிம்ஸ்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ட்விஸ்ட் தான் இதுலயும் இருக்கு. இது கண்டிப்பா பார்க்கணும். நீங்க கண்டிப்பா இந்த படம் பாருங்க. பார்த்து இந்த ஃபேமிலியோட பாருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என் பேரண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படம் பார்க்கும்போது. ஸோ நீங்களும் பார்த்து கமெண்ட்ஸ் எப்படி சொல்லுங்க.